ஹாய்! எப்படா மழை வரும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தோம். நேத்து நல்ல மழைங்க ஈவினிங்கு. ஆக்சுவலி அடிச்ச மழையில என்ன ஆச்சு, சாரல் முழுக்க பால்கனில வந்து தேங்கிடுச்சா, அது என்ன ஆயிடுச்சு, நாங்க மணி பிளான்ட் வச்சிருக்கோமா, அதோட அந்த மண் எல்லாத்தையும் கரைச்சிடுச்சுங்க. வேரே தெரிய ஆரம்பிச்சுச்சுன்னா பாருங்களேன். சரி நான் கீழ போயிட்டு கொஞ்சம் மண்ண எடுத்துட்டு வந்து சலிச்சு சலிச்சு அது மேல போட ஆரம்பிச்சுட்டேன். சரி ஏன்னா அது அப்படியே பாதி மண்ணு மேல கீழ கரைஞ்சே போயிடுச்சுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சாரல் நேத்து அடிச்சிருச்சு. அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மதிய சமையலுக்கு கருணக்கிழங்கு வறுத்துடலான்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு ஹெல்ப்பு. நீங்க கருணக்கிழங்கு வாங்கும்போது எப்படி வாங்குவீங்க? இப்ப நான் காமிச்சேனே அந்த மாரி எல்லோயிஷ்ஷா இருக்குமா? இல்ல அந்த மாரி பிங்க் கலர் வாங்குவீங்களா? ஏன்னா எனக்கு இன்னி வரைக்கும் அது டவுட்டு தாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் டேஸ்ட் நல்லா இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்தா ஒரு மாதிரி சக்க சக்குன்னு இருக்கும். நம்ம எவ்வளோதான் வேக வச்சாலும் வேகவே வேகாது. இந்த மீன் டைம்ல போயிட்டு என் பையன வாட்ச் பண்றதே எனக்கு வேலையா போச்சுங்க. அவன் என்ன பண்றான்? என்ன பண்றான்னு சொல்லிட்டு. சரி சாப்பிடுற டைம்க்கு சூடா வறுத்துக்கலாம். இந்த கருணக்கிழங்குக்கு ஒரு ஹிஸ்ட்ரி என்னன்னா, எங்க அம்மா வந்து இத வறுக்கும்போது நானும் எங்க அண்ணனும் பக்கத்துல தட்டு வச்சுட்டு நிப்போம். எங்க அம்மா சுட சுட வறுத்து வறுத்து குடுப்பாங்க. நாங்க அப்படியே ஸ்நாக்ஸ் மாரியே சாப்ட்டுருவோங்க. அந்த அளவுக்கு கருணக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னைக்கு மதியம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா ஒரு தயிர் சாதமும், கருணக்கிழங்கு வறுவலும் தாங்க. இத விட என்ன வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். சரி நீங்க கிழங்கு வகை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா, உங்களுக்கு என்ன கிழங்கு பிடிக்கும்? கருணக்கிழங்கா, சேனக்கிழங்கா, இல்ல உருளைக்கிழங்கான்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.